சுங்க கட்டணத்தை முறைப்படுத்த வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் நடத்தவுள்ள வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தமிழக விவசாயிகள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் ராமகவுண்டர் இதனை தெரிவித்தார். சுங்கச்சாவடி என்கிற பெயரில் மக்களின் பணம் வசூலிக்கப்படுவதாக அவர் கூறினார். லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தால் விவசாயிகளுக்கு பேரிழப்பு ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். எனவே லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தை தடுக்கும் வகையில் அனைத்து சுங்கச்சாவடிகளையும் மூட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்தியாவில் உள்ள டோல்கேட்டுகள் அத்தனையும் பிடுங்கி எரியப்பட வேண்டும். இவர்கள் டோல் வசூல் பண்ண வேண்டும் என்றால் வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு வாகனத்திற்கும் இப்போது டாக்ஸ் வரி வசூல் பண்ணுற மாதிரி வசூல் பண்ணி கொள்ளலாம். ஆகவே இந்த தினசரி வசூலிக்கும் முறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். தமிழக விவசாயிகள் சங்கம் லாரி உரிமையாளர்கள் நடத்தும் போராட்டத்திற்கு முழு ஆதரவை தருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் கட்டண வசூலிப்பு மாறுபடுவதாகவும் சுங்கச்சாவடிகளுக்கான இடைவெளி குறைவாக இருப்பதால் லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதாலும் இதனை முறைப்படுத்த கோரி லாரி உரிமையாளர்கள் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். வேலை நிறுத்தத்தால் நாள் ஒன்றுக்கு 1500 கோடியிலிருந்து 1700 கோடி ரூபாய் வரை வர்த்தக இழப்பு ஏற்படும் என்று இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரசார் தெரிவித்துள்ளனர்.